வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. அரோரா சின்க்ளேர் அலைஸ் பலூன் அக்கா அப்படி இருக்காங்கல்ல, அந்த பலூன் அக்கா பார்த்தீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தையில திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன், என்ன பிரச்சனை? யாரை திட்டுறாங்க? அங்க ஒரு காதல்னு ஒரு 2 பேர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இது ஒரு காதல், இது கன்றாவி காதல், பெரிய காவிய காதல் நினைப்பு, கன்றாவி காதல் அப்படின்லாம் வந்து திட்டுறாங்க. அது மட்டுமே இல்ல, கம்ருதனையும் ஏற்கனவே பாஸ்டர்னு திட்டினாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதோட சேர்த்து இன்னும் தமிழ்ல கெட்ட வார்த்தையில திட்டிருக்கிறாங்க போல இருக்கு. அதை மொத்தமா கட் பண்ணிட்டாங்க. 2 பேர் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஒருத்தர் எஃப்ஜே வெற்றுவன், அடிச்சுட்டு நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்லாம் சொல்லக்கூடியவர், அவரும் கெட்ட வார்த்தை பேசக்கூடிய கானா வினோத் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் இருக்கு. இந்த 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க அரோரா பேசுறத பார்த்து. உன்னை பேச வேணான்னு சொல்ல, இங்க பேசாத அப்படி சொல்லிட்டு எஃப்ஜே சொல்ற. அப்படி ஒரு கட்டத்துல வினோத் பாத்தீங்கன்னா தலகானையை தூக்கி அடிச்சிடறாரு மேல. ஹேய், என்ன வார்த்தை பேசுற, அதெல்லாம் பேசாத அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு. இவங்களே ஷாக் ஆகுறாங்கன்னா அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசி திட்டி எதுக்கு இவ்வளோ கோவம் அவங்களுக்கு? ஆல்ரெடி பார்வதி போயிட்டு இந்த பக்கம் சீண்டி விட்டுருக்குறாங்க, அதை நம்மளால பார்க்க முடியுது. அதாவது அது தனியா பார்ப்போம் அடுத்த சம்பவமா. இப்ப இங்க ஏன் இவ்வளோ ட்ரிகர் ஆகுறாங்க இவங்க? ஆக்சுவலி ஏதோ ஒரு அந்த நெக்லஸ் காணோன்னு தேடினாங்கல்ல, அந்த சர்ச்ல பாத்தீங்கன்னா இவங்க பிக் பாஸ் கொடுத்த பென்னு, ஐடி கார்டு இதெல்லாம் மறைச்சு வச்சிருந்துருக்காங்க அவங்க கபோர்ட்ல. அதை பார்த்துட்டாங்க பார்வதி. இப்படியெல்லாம் எடுத்து வைக்கலாமான்னு சொல்ல அங்க ஒரு பிரச்சனை ஆச்சு. ஸோ அதை அந்த விஷயம் மட்டும் இப்போதைக்கு வச்சுப்போம். ஸோ இவங்க வெளியே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த கான்வர்சேஷன் வருது. அவ வந்து வாண்டடா, இப்போ நான் வந்து சும்மா தான் இருக்கிறேன், தனியாக தான் இருக்கிறேன், ஆனால் வந்து அவ வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறா, உன்னையே பார்த்துட்டு இருக்கிறா, நீ போய் அவகிட்ட போய் பேசு கம்ருதன் அப்படின்லாம் கம்ருதன் கிட்ட சொல்றா. நான் எப்போ வந்து பேசுறேன்னு வந்தேன், அவனும் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா வந்து இழுக்கிறான். நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். இதை ஒரு அந்த டாஸ்க் போயிட்டு இருக்கு, இந்த கம்ருதன் வந்து நான் போக மாட்டேன்னு தானே சொன்ன. அப்படி ஆனால் இங்கே வந்து அரோராவை பிடிச்சி இழுக்கிற அப்படி கேரக்டரா அவங்க மேலே வந்து விழுறாங்க. ஏய், தள்ளி விடுறாங்க, மேலே வந்து விழுறாங்க. அதுக்கப்புறம் வந்து தள்ளி விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விலகி போறாங்க. ஆனால் இவர் இழுக்கிறாரு போயிட்டு நீதான் அந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே இவன் கோவமா போனான். நம்ம அப்பவே சொன்னோம்மா, இவன் அப்படியெல்லாம் இருக்க மாட்டான், இவன் அது ஒன்லி நைட்டு தான் பார்வதி, பகல்னா இந்த பக்கம் வந்துருவான்னு சொன்னோம்ல. ஸோ பகல்ல இப்போ வேற கேரக்டர்ல அந்த நர்ஸ் கேரக்டர்ல இருக்காருல்ல, அங்க போயிட்டு அந்த டார்ச்சரை அவர் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. கம்ருதன் அண்ணா சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் அந்த காதல் கண்டென்ட் அங்கே பண்ணிட்டு தான் இருக்கிறார். அப்படி இதெல்லாம் நான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். நான் சர்ஃபேஸ் லெவல்ல தான் இருக்கிறேன், அதுல தான் அந்த கான்டாக்ட்ல தான் இருக்கேன். ஏன்னா நான் டாஸ்க் இவங்க கூட தானே பண்ணி ஆகணும், அதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேசுறது இல்லை. ஆனா இந்த மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது கானா வினோத்தே சொல்றாரு, நீ கூட அன்னைக்கு ஃபீல் பண்ணிட்டு இருந்த அன்னைக்கு அப்படின்றாரு. இவங்க அந்த வெண்மதி வெண்மதி ஏன் இல்லை அப்படின்னு பாட்டு பாடும்போது எழுந்து போயிட்டு ஃபீல் பண்ணி துஷார் போட்டோ பார்த்து அழுதுட்டு இருந்தாங்கல்ல, இவங்க துஷாருக்காக அழுகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த லவ் அந்த விஷயம் எல்லாம் பேசுனீங்கல்ல, முக்கோண காதலை பத்தி பேசி உடச்சிடலாம், மூடிடலாம், குழி தோண்டி புதைச்சிடலாம்னு பேசினாங்கல்ல 3 பேர் உட்காந்து. ஸோ அன்னைக்கு நைட்டு அழுதுதால அவர் வந்து நீ அன்னைக்கு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்த, உனக்கும் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே கடுப்பாயிட்டு தலையில அடிச்சுக்கிறாங்க. டப்பு 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 டப்புன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க. இந்த ஊர் பக்கம் சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் வீடு செகண்ட் வீடு செக்கலத்தி சண்டை அப்படின்னு, அந்த மாதிரி தான் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் அவங்க பார்வதி விரும்புறாங்க. அவங்களுக்கு ஃபேக் அலிகேஷனா இருக்கட்டும், இந்த சக்கலத்தி சண்டைன்னு இருக்கட்டும், இல்லைன்னா ஆபாச கம்ப்ளைண்டா இருக்கட்டும், இல்லைன்னா கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனா கூட எழுதுங்க, ஆனா என்னை பத்தி ஏதாவது எழுதுங்க, என்னை பத்தி பேசுங்க, எனக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுங்க, எனக்கு ஒரு லைம் லைட்டை கொடுங்க அப்படிங்கிறது தான் பார்வதி. அதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க அதுக்கு மேல வச்சுங்களா, அதை பத்தி ஒரி பண்ணக்கூடிய ஆள் இல்லை. பட் இந்த மாதிரி செகண்டா நானா அப்படின்னு போது கடுப்பாவது இல்லை. இப்போ கம்ருதனும் இவங்களும் என்ன மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இவங்க கையெல்லாம் எடுத்து அவர் முகத்துல தேய்ச்சி அந்த வேலையெல்லாம் கூட பார்த்துட்டு, தடவையில் காஜரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தான் அவன் அந்த நைட்டு ஜெயில் நைட்ல வெளியில உட்காந்து கார்டன் ஏரியால. ஸோ அதெல்லாம் அந்த குறும்படங்கள்லாம் இருக்கு. ஆனா இவங்க கேட்டா இப்போ எஃப்ஜே கிட்டையும் அதான பண்றாங்க. இப்போ இவங்க தலையில அடிச்சுட்டு அழ ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் கானா வினோத் ஆறுதல் சொல்ல பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாரு, அந்த பக்கம் எஃப்ஜே அப்படியெல்லாம் நான் என் செல்லத்தை விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்து ஃபுல்லா ஆறுதல் நான் மட்டும்தான் சொல்வேன் எங்க அத்தைக்கு அப்படின்னு. இவர் கஞ்சா கருப்பா இவரு இல்ல சூரிய ஒரு படத்துல பண்ணுவார்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆறுதலா நான் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பயும் கெட்ட வார்த்தையை சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன், ஃப்ரெண்டு அது மட்டும்தான். இங்க எனக்கு வந்து பிளாட்டோனியல் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்றாங்க, பிளாட்டோனியல் ரிலேஷன் மட்டும்தான் அப்படின்னு நான் தெளிவா சொன்னனே அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தா
அதாவது நான் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், அதுல தான் நான் வந்து இவங்க கூட இருக்கிறேன். ஆனா அப்படி இருக்கிறவங்க ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்றவங்க ப்ரொக்ரெசிவா இருக்கணும். எனக்கு என்ன ஒரு உறவா இருந்தாலும் அது ப்ரொக்ரெஸ் ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கே நான் சொன்னேன், என்ன என்ன எதிர்பார்க்குறாங்க இவங்க? ஃப்ரெண்டுன்றாங்க, அப்புறம் ப்ரொக்ரெசிவ் ஆகணுன்றாங்க. எப்படி என்ன ப்ரோக்ரஷன் ஆகணும்னு சொல்றீங்க நீங்க? அப்படிலாம் நம்ம கேட்டிருந்தோம். ஏன்னா அங்க வந்து உருட்டுனது கொஞ்சம் வேற மாதிரியும் உருட்டினாங்கன்னு வச்சுங்களேன். கமருதனை பார்க்கும்போது எனக்கு ஃபேமிலி மாதிரி, எனக்கும் ஃபேமிலி இல்லை, அவனுக்கும் ஃபேமிலி இல்லை. அதனால அவன் அழுதான் நான் அழுவேன், அவன் சிரிச்சான் நான் சிரிப்பேன், அவன் வெளியே போற மாதிரி சுச்சுவேஷன் வந்தா அப்பயும் நான் அழுவேன், அவனுக்காக நான் நிற்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அவ்வளோ எமோஷனா நான் பார்க்குறேன் அப்படின்லாம். ஸோ இது வந்து பொசசிவ் ஆவறியம்மா அப்படின்னும் போது கமருதன் அங்கே போய் போட்டு விட்டான் பார்வதி கிட்ட. அவளுக்கு இப்போ என் மேலே வந்து ஒரு இதுவாகுது, மூடு சேஞ்ச், மிக்ஸ்டு ஃபீலிங் வருது அப்படின்லாம் சொல்லி இவன் மிக்ஸ்டு ஃபீலிங்காக நிறைய பண்ணிட்டு இருக்கிறான். இன்னும் அப்பப்போ கேப்ல வந்து அரோரா கிட்ட அவர் செகண்ட் வீடு கீப் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இவங்க ஒரு பாயிண்ட் தெளிவாக சொன்னாங்க அன்னைக்கு அரோரா, உனக்கு பார்வதி தான் வேணும், பார்வதி கூட தான் நீ அப்படி இருக்கிற, உனக்கு எங்க எப்போ அங்கே பிரச்சனை வருதோ அப்போ உனக்கு ஒரு ஆள் தேவைப்படுது கூட, அந்த ஆளா நான் இருக்கணும்னு நீ பார்க்குற. நான் ஏதோ ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன், அது ப்ரோக்ரஸிவ் ஆகணும்னு நினச்சேன், செக்ஷுவலாக கிடையாது நான் செக்ஷுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போகணும்னு நான் நினச்சேன். ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அங்கே உனக்கு வெறுப்பு இருந்துச்சுன்னா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்னை யூஸ் பண்ணிக்கிற, அதுக்கப்புறம் திரும்ப நீ அங்கே போயிடுற, நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட நீ மதிக்கல அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம பார்த்த வரையும் நான் செக்ஷுவல் பிளாட்டோனியல் ரிலேஷன் அப்படின்னு சொன்னாலும் இவங்க எஃப்ஜே கிட்ட இப்போ இருக்கிறதும் அப்படிதான் இருக்கிறாங்க. கேட்டால் வந்து நாங்கள் டச் மூலியமா, பிசிக்கல் டச் மூலியமா லவ்வை வெளிப்படுத்தக்கூடிய ஆள் நானே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. எஃப்ஜேவும் சொல்றாருல. இப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அதான் அங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் கம்ருதனும் பார்வதியும் ஒரு கேம் பிளே பண்றாங்களான்னா பிளே பண்ணிருக்கிறாங்க, யூஸ் பண்ணிருக்கிறாங்களா இவங்களை யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இப்போ அரோரா எதுவுமே யூஸ் பண்ணலையா கம்ருதன்னா? அவங்க வேற விஷயத்துக்கு இப்போ எஃப்ஜே கிடைச்சோன்னா அவங்களுக்கு கம்ருதன் தேவை கிடையாது. அவங்க இதுக்கு முன்னாடி துஷார் கூட அப்படி இருந்தாங்க பார்த்தோம். ஸோ எஃப்ஜே மட்டும் இல்லை, கானா வினோத் கூடயும் கொஞ்சம் அப்படி இருப்பாங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை மைக்க மூடிட்டு சீக்ரெட்டா பேசுறது வேற இருக்குல்ல, அது வேற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, அதை பத்தியும் தனியா பேசணும். இந்த கம்ருதனும் பார்வதியும் தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் ஹெவியா வான் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஸோ இதை வந்து ஒரு பிளேவா அவங்க புல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நான் எப்ப சொன்ன அவன் மேல எனக்கு அந்த மாதிரி மூடு வருதுன்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸே கிடையாது, எனக்கு துஷார் மேலதான் இருந்துச்சு, இவெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில மறுபடியும் திட்டுறாங்க கம்ருதனை. நேற்று எபிசோடுடைய எண்ட்லயும் பார்த்தோம், திவ்யா கம்ருதனை அங்க வந்து திட்டிட்டு யாரும் கேட்க மாட்டேங்களான்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது கார்டன் ஏரியால இவங்களும் சொல்லியிருப்பாங்க, ஏன் போய் காப்பாத்துறீங்க பிரச்சனைனா, அவனை ஏன் சேவ் பண்ண பாக்குறீங்க, அவன் வார்த்தையை விடுறான்னா விட்டோம் அப்படின்லாம் சொல்லும்போது அதையே தான் அரோராவும் சொல்லுவாங்க, காப்பாற்றணும் எத்தனை நாள் காப்பாத்துவீங்க, 100 நாள் காப்பாற்றி கூட்டியே போயிட்டு இருப்பீங்களா அவனை அப்படின்லாம். அவன் அழுதான் நான் அழுவேன், அவன் சிரிச்சான் நான் சிரிப்பேன்னு சொன்னான் அரோரா. இங்க வந்து அவனை ஏன் காப்பாத்துறீங்க, அவனை விட்டு தள்ளுங்க அப்படின்ற அந்த மோடுக்கு வந்துட்டாங்க. இது கியூட்டு கிடையாது, இவங்க ஆரம்பத்திலேருந்தே இவங்க பண்றதெல்லாம் விஷ வேலை, விஷக்கிருமி அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்றாங்கல்ல, அவங்கள விட ஸ்ட்ராங்கான விஷக்கிருமி பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல அரோரா அப்படின்னு தான் பாக்குறேன். கமருதனை திட்டினாலும் இல்லை, இவங்க ஆடுற ஒரு கேம் இருக்குல்ல, இப்போ ப்ரமோ 1 வந்திருக்கும், அதோட டீட்டெயில் சம்பவம் என்னன்னு தெரியல, நம்ம அடுத்து பார்ப்போம் அதை. ஆனா அதுக்கான காரணமா நான் எங்க பாக்குறேன்னா பிளேல எஃப்ஜே கூட உட்கார்ந்து இவங்க அழுகுறாங்க, கம்ருதன் பார்வதியை பத்தி திட்டி, அதுல எஃப்ஜே நீ ஜெயில இருக்கும் போது உன்னை பார்த்து பார்வதி சிரிச்சிட்டு இருந்தா, நீ கஷ்டப்படுறத பார்த்து பார்வதி சிரிச்சா அப்படின்னாங்க. லெட்டர் எழுதும்போது அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, சபரி நீ அழும்போது உன்னை பார்த்து பார்வதி சிரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்க கிட்ட நேரடியா அவங்க சண்டைக்கு போறனாலும் மற்றவங்களை பத்தி இங்க இந்த மாதிரி ஆள் கூட க்ளோஸா இருந்துக்கிறது, நான் ரொம்ப ஜாலியான ஆளுன்னு காட்டிக்கிறது, தடவல் இந்த பிசிக்கல் டச் இப்படி இருக்கிறது, இங்க இந்த மாதிரி ஒரு பிட்டை போட்டுறது, உன்னை பத்தி அவ சிரிச்சா நீ கஷ்டப்பட்டா அவளுக்கு பிடிக்கும்னு. இப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிறவங்க அடுத்த ஒரு இஷ்யூ வரும்போது நேரடியா பார்வதியை இவங்களுக்காகவும் சேர்த்து அட்டாக் பண்ற மாதிரி போயிடுறாங்க. அப்படிதான் எஃப்ஜே உடைய விஷயமும் அங்க நடந்திருக்குன்னு தான் பாக்குறேன் நான். ஏன்னா இதுக்கு முன்னாடி கம்ருதனை தானே பண்ணிட்டு இருந்தாரு, பார்வதி கூட அட்டாக் போறதாகட்டும் மத்தவங்க கூட போறதாகட்டும், அவங்க என்ன போட்டு வைக்கிறாங்களோ முன்னாடி அதை அங்கேயே போய் அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு போவார்ல. ஸோ இது வந்து சிறப்பா இது ஒரு பிளேவாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன தோணுதோ யாரை அடிக்கணுமோ அவங்கள பத்தி நேரம் அடிக்காம, அவங்க கூட இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ட் கிட்ட நான் ரொம்ப ஜாலி டைப்பு, எனக்கு சண்டை போட வராதுன்னு சொல்லிட்டு பழகிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு இங்க அவங்கள பத்தி இங்க இவங்கள பத்தி அங்கன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு பிளே ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிருமி வேலையா பார்த்துட்டு இருக்காங்க, வைரஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.